எல்லாரும் பயந்து பயந்து வீட்டுக்குள் கிடந்தோம். ஆனா தூய்மை பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய குளோரின் பவுடரை போட்டு அங்க ஏரியாவை சுத்தப்படுத்தி ஒரு பிணம் விழுந்தா கூட, ஒரு மரணம் நிகழ்ந்தா கூட அதை தொட்டு தூக்கி அவளை அடக்கம் பண்ற வேலை முதற்கொண்டு தூய்மை பணியாளர்கள் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சமூகம் இன்னைக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பா இருக்கணும், குறைந்தபட்ச சுகாதாரமா இருக்கணும் அப்படின்னா அதை முதல்ல உறுதிப்படுத்துவது தூய்மை பணியாளர்கள். அப்படிப்பட்ட நாங்க இரவு பகல் பாராம, மழை வெள்ளம் பார்க்காம, சனி ஞாயிறு பார்க்காம, விடுமுறை இல்லாம நாள் முழுக்க வருஷம் முழுக்க உழைச்சு ஓடா செய்யறோம். இதுல எங்களுக்கு பல வகையான நோய்கள் வருது. அப்படி உழைச்ச எங்களை குப்பையை தூக்கி தூர போடுற மாதிரி, நீங்க குப்பையை தூக்கி போட்டா அந்த குப்பையை தூக்கி குப்பை வண்டில ஏற்றி அதை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரணையும் கொண்டு போய் நாங்க போடுறோம். ஆனா எங்களை குப்பையை தூக்கி தூர போடுற மாதிரி போட்டு தனியாருக்கு ஒட்டுமொத்தமான இந்த தூய்மை பொறுப்பையும் பணியையும் கொடுத்திருக்கிறது திமுக அரசு.